Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பதிவு பட்டியலிலிருந்து கட்சி பெயர்களை நீக்கிய தேர்தல் ஆணைய உத்தரவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பதிவு பட்டியலிலிருந்து கட்சி பெயர்களை நீக்கிய தேர்தல் ஆணைய உத்தரவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணைய ஆணைக்கு தடை விதிக்க முடியாது என கூறி இறுதி விசாரணைக்காக வழக்கு மார்ச் 2ஆம் வாரத்திற்குள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பதிவு பட்டியலிலிருந்து கட்சி பெயர்களை நீக்கிய தேர்தல் ஆணைய உத்தரவிற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதனை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. முழு விவரங்களை வழங்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களில் தொடர்ந்து நடத்திய தேர்தலில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் போட்டியிடாதது, செலவு கணக்கை தாக்கல் செய்யாதது உள்ளிட்ட விதிகளை மீறியதற்காக நாடு முழுவதும் 474 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பதிவை பட்டியலில் இருந்து இந்திய தேர்தல் ஆணையம் அண்மையில் நீக்கம் செய்திருந்தது. இதில் தமிழகத்தில் மட்டும் 42 அரசியல் கட்சிகளின் பெயர்கள் இடம்பெற்றிருந்து அந்த கட்சிகள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், மனிதநேய ஜனநாயக கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட 42 கட்சிகளின் பதிவுகள் நீக்கப்பட்டன. பதிவு நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்தும் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கட்சிகளின் பதிவை நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அரசியலமைப்பு சட்டம் அந்த அதிகாரத்தை வழங்கவில்லை என்றும் வாதம் வைத்தார்கள். தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்றும் தேர்தல் ஆணையர்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை என்பதையும் அவர்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார்கள். நடந்து முடிந்த தேர்தல்களில் இந்த கட்சிகளின் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலில் பங்கேற்றதாகவும் கட்சிகளின் அங்கீகாரத்தை வேண்டுமானால் தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய முடியும் என்றும் பதிவை நீக்க செய்ய முடியாது என்பதையும் நீதிமன்றத்தில் கட்சிகள் தரப்புல வாதங்களாக வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணைய தரப்புல தொடர்ந்து 6 ஆண்டுகள் போட்டியிடவில்லை என்றாலும் அதே போல செலவு கணக்கை தாக்கல் செய்யாததாலும் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். அதன்படி தேர்தல் ஆணையம் பதிவு பட்டியலிருந்து நீக்கிய உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று அந்த ஒரு உத்தரவை இடைக்கால உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மார்ச் 2வது வாரத்திற்கு தலைமை நீதிபதி அமர்வானது தள்ளி வைத்திருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.